இன்றைக்கி சிம்பிளான ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். வீட்டில் கொஞ்சம் தயிர் மட்டும் இருந்தால் 2 நிமிஷத்தில் லெஸ்ஸி ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி குக் வித் கோமாளியில் அஸ்வின் பண்ண ஸ்ட்ராபெரி லெஸ்ஸி பண்ண போகிறேன். இந்த டேஸ்டியான லெஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி அரைக்கலாம். நான் 4-5 ஸ்ட்ராபெரி சின்னதாக கட் பண்ணி 1/4 கப் பால் ஊற்றி அரைக்க போகிறேன். ஸ்ட்ராபெரி நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சதுக்கப்புறம் 1/2 கப் தயிர் ஊற்றி அரைக்கலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம், தயிர் மிக்ஸ் ஆனால் போதும். உங்களுக்கு லெஸ்ஸி கெட்டியாக வேணும்னா கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு அவ்வளோவா கெட்டியான லெஸ்ஸி பிடிக்காது, அதான் கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக ரெடி பண்ணியிருக்கோம். இனிப்புக்காக 2-3 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணுறேன். நீங்கள் சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் டேஸ்டியான ஸ்ட்ராபெரி லெஸ்ஸி ரெடி. இந்த ஹீட்டாக இருக்கிற கிளைமேட்டில் இந்த கூலாக இருக்கிற லெஸ்ஸி குடித்தா சூப்பராக இருக்கும். அழகுக்காக ஒரு ஸ்ட்ராபெரி மேலே வைக்கிறேன். மெல்லிசாக கட் பண்ண பாதாம், கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸும் மேலே போட போகிறேன். இந்த ரோஸ் பெட்டல்ஸ் போன வீடியோவில் ஷாய் துக்கடா பண்ணியிருந்தேன். அதில் மிச்சம் அந்த ரோஸ் பெட்டல்ஸ். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா சீக்கிரம் அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு லெஸ்ஸி இன்னும் கொஞ்சம் கூலாக வேணும்னா 2-3 ஐஸ் க்யூப் போட்டு குடிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த டேஸ்டியான ஸ்ட்ராபெரி லெஸ்ஸி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வேறு நல்ல ரெசிபி நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.